இங்கே என்ன ப்ரோ லிங்கமா? சிவன் இங்கே இருக்கு, கீழே இங்கே இருக்கு. இங்கே ப்ரோ காட்டுங்க. கீழே இறங்கணும் ப்ரோ. நீங்கள் கீழே போகணுமா? பொறுமையாக இறங்குங்க. இந்த பக்கம் வாங்க. ரொம்ப கீழே போகணுமா? முடிஞ்ச லெவலில் பொறுமையாக ஏறுங்க. அவசரமாக ஏறி போயிட்டு வேர்ல்டு கப் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா போன வருஷம் நிறைய பேர் இது மாதிரி வேகமாக ஏறி போயிட்டு 2-3 அசம்பாவிதம் நடந்துச்சு. பொறுமையாக ஏறுங்க, டைம் எடுத்து ஏறுங்க, டைம் எடுத்து இறங்குங்க, அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்க. அப்பா ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டேங்க. என் பேர் சுப்பிரமணியம், துடியலூர்லேருந்து வரேன். ஏஜ் 76. அதான் இந்த ஒரு மலை தாங்க. 6 மலை ஏறி 6 மலை ஏறினா தான் 7வது மலை இருக்கக்கூடிய ஈசனை பார்க்க முடியும். வணக்கம் மக்களே, நான் உங்களோட ஷேகாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தென்கையிலம் அப்படி சொல்லப்படுற வெள்ளிங்கிரி மலையை தான் கைஸ் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வெற்றிகரமாக மலை ஏறி இறங்கிட்டோம் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா 2025 அப்டேட்டுங்க. அதாவது இந்த வருஷம் நீங்கள் யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த மலைக்கு நீங்கள் எப்படி வர்றது, அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு வரணும் அப்படின்னா உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறது, அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த மலைக்கு வரலாம், ஸோ அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் கைட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் 2025 நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த மலைக்கு, வெள்ளிங்கிரி மலைக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, கோயம்புத்தூர் டவுன் பஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ் இருக்குது கைஸ். அதுவும் சீசன் டைமில் சொல்ல தேவையே கிடையாது, நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸு விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி போகிற மாதிரி இருந்தால் பூண்டிக்கே பார்த்தீங்கன்னா பூண்டி அடிவாரத்துக்கு பஸ் நிறையா இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பஸ்ஸில் போகலாம். ஈசா யோகா மையம், பூண்டி பஸ்ஸில் போகலாம். ஈசா யோகா மையம் போனீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பூண்டி போனீங்க அப்படின்னா பூண்டி அடிவாரம் அந்த கோயிலுக்கே போயிடலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, கோயம்புத்தூர் டவுன் பஸ்ஸில் வந்துருங்க, நம்ம காந்திபுரம். இந்த வெள்ளிங்கிரி மலையேற்றத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை பெரும்பாலும் அனுமதிக்கப்படுறதில்ல. பெண்களை பொறுத்த வரைக்கும் 10 வயது கீழே இருக்க பெண்களும் 50 வயதிற்கு மேலே இருக்க பெண்களும் மட்டும் தான் இந்த மலையேற அனுமதிக்கப்படுறது. இந்த மலையேற்றத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது நம்ம தேவைக்காக. இந்த மலையேற்றத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மலைக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 2 பாட்டிலாச்சும் எடுத்துக்கோங்க. மலையில் ஒரு சில இடங்களில் தண்ணீர் கிடைத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சில இடங்களில் போதுமானதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மலை ஏறக்கூடிய பக்தர்களை மெதுவாக மலை ஏறுங்க. நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வாக் பண்ணுற மாதிரி போனீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மலை ஏறிடலாம். அவசரப்பட்டு மலை ஏறாதீங்க தயவுசெய்து. முக்கியமாக பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. நம்மளால் அந்த அழகான ஒரு மலையில் குப்பைகள் பிளாஸ்டிக் எதுவுமே சேர வேண்டாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்திடுங்க. பிளாஸ்டிக்கை முடிஞ்சளவு தவிர்த்திடுங்க. எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பயணம், நம்மளோட வெள்ளிங்கிரி மலை பயணம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கெல்லாம் சேல் பண்ணுவாங்க, மூங்கில் கம்பு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலை ஏறலாம், பட் நம்மளுக்கு ஒரு 3வது கால் மாதிரி அந்த ஸ்டிக்கு. பட்டு ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு இது வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து முக்கிய மலை ஏறுவோம். மேலே வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும், அங்கே ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். பட் இந்த வருஷம் வந்து அதாவது ஏர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகுது. பார்ப்போம், மேலே போய் நம்ம ஸ்டிக் எடுத்துகிட்டு போய் போக வேண்டியதான். மக்களே, 2025 வெள்ளிங்கிரி மலையேற்றம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது இன்றைக்கி க்ரௌடு சுத்தமாக கிடையாதுங்க. அப்படியே ஏறிட்டுருக்கோம். நானும் ப்ரோவும் தான் போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் நம்ம தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது பார்த்திங்கன்னா வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு டைம் இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் பயங்கரமாக க்ரீனரியாக மனசு கொஞ்சம் அவ்வளோ நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீலு. ஓகே, மலை இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வந்திருக்கோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? கீழே தான் ஜஸ்ட்டு நம்ம 7 மலை ஏறணும். ஓகே ஈஸ், வாங்க அப்படியே மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூங்கில் கம்புகள் நம்ம வந்து வருஷம் இதை பிடிச்சி ஏறி பழகிட்டோம். பட் இந்த வருஷம் என்னென்னா கம்புகள் இல்லை. பட் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக கம்புகள்லாம் வந்து ரெடி ஆகிரும், மூங்கில் தடிக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படியே மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த மலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடினமான மலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து நிதானமாக ஏறி போக வேண்டியதான். ஏன்னா அதிகமான நடைப்பயிற்சி இல்லாமல் திடீர்னு நம்ம ஏறும்போது எந்த விஷயமே பயிற்சி இல்லாமல் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஒரு ட்ரெக்கிங்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பார்த்து மெதுவாக ஏறுங்க. அப்படியே ஓம் நம சிவாய் சொல்லிவிட்டு அப்படியே ஏற வேண்டியதான். எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாம் செங்குத்தாக இருக்குது. அதாவது முதல் மலையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அப்படியே செங்குத்தாக போகிற மாதிரி இருக்கும். இந்த மலை அப்படியே மெதுவாக ஏற வேண்டியதாங்க.
கேஸ் வெள்ளிங்கிரி மலை அப்படியே ஏறிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு மலை எப்போ வரும்போது சரிங்க. இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி உட்காந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கோம். அப்பா அதாவது ரொம்ப நாள் ஆச்சுல. நம்ம எங்கே வேணால் நடக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மலை ஏறும்போது கொஞ்சம் மெதுவாக பார்த்தா ஏறணும். பயங்கர செங்குத்தாக இருக்கும். வயிறெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது. ஆனால் உட்காந்துருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் பக்கம் வந்திருப்போம். அதாவது இந்த வெள்ளிங்கிரி மலையில் ஃபஸ்ட்டு மலை யாருமே இல்லைங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் பக்கம் போயிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம், உட்காந்துருக்கோம். பட் இந்த மலை எப்போ ஏறினாலும் சரி கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஒரு ஃபஸ்ட்டு மலை தான். அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். இந்த மலை ஏற ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எடுத்தோன்னே செங்குத்தாக இருக்கும், ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்படியே போகும்போது நல்லா இருக்குது, நல்லா காற்று. ஓகே அப்படியே போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் அப்படியே மலை ஏறிகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு மலை அதாவது ரொம்ப நாள் இந்த மாதிரி ட்ரக்கிங் நம்ம போயிருக்கோம். பட் இருந்தாலும் வெள்ளிங்கிரி தான் கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு மலை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், செங்குத்தாக இருக்கும். ஃப்ளாட்டாக நடந்துட்டு திடீர்னு நம்ம மேலே ஏறும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே கேஸ் அப்படியே போவோம். நல்லாயிருக்கு கிளைமேட். அப்படியே வெயில் அடிக்குது. பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் காற்று செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே வருங்க இப்படி கீழே இப்படியே போனோம்னா கீழே அந்த தான் வந்தோம். இது மேலே ஏற வேண்டியதான். இப்படி தான் ஃபஸ்ட்டு மலை. வாங்க அப்படியே மெதுவாக ஏற வேண்டியதான். ஆனால் கல்லெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நல்லா வெயில் ஆட்டுக்குல்ல, வலிச்சுன்னு இருக்கு. கீழே வழுக்குது கல்லு. ஆமாம் ஆமாம், காற்று அடிக்குதுங்க ஜில்லுண்ணா. ஆனால் என்ன காடு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, மழையே பெய்யல போல் இருக்குது. எப்படி கிடக்கு பாருங்கள், காஞ்சி கிடக்கு எல்லாமே. மேலே அப்படி செங்குத்தாக போகுது பாருங்க. மறுபடியும் எப்படி போடுங்க, அவங்க ஒரு நாள் லீவ் கொடுக்குறக்கே யோசிக்கிறாங்க. கேஸ் மட்டும் மலை ஏறிட்டுருக்கோம். நம்ம எப்பயும் பார்த்தீங்கன்னா வருஷம் வரதான். இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் ஏறும்போது ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. அது என்னன்னு தெரில, இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் எனக்கு. அதாவது நம்ம வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் நிறைய மாற்றங்கள் வரும். நல்லபடியான ஃபுட்டு, இந்த விஷயங்கள்லாம் ப்ராப்பராக எடுக்கணும். எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும் எப்பயுமே. ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்படி ஏறிடலாம். செகண்ட் மலை போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம். பட் நம்ம ஏறணும் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணுங்க. மலை ஏறிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஈஸியாக ஏறிடலாம், பயப்படலாம். அதாவது இங்கே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா பயப்படாதீங்க, மெதுவாக ஏறுங்க, அப்படியே ஏறிடும். நிறைய பேர் இந்த வருஷம் ஃபஸ்ட் வருஷம் வந்துட்டுருக்காங்க. ஓகே கேஸ் வாங்க அப்படியே போவோம். கேஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிங்கிரி மலை அப்படி ஏறிட்டுருக்கோம். சென்னை நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதாவது இன்றைக்கி வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் நாள். ஸோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் நாள் ஆல்ரெடி வந்துருக்கீங்களா? இது எங்களது கன்சிக்யூட்டிவாக 7th டைம், 7வது டைம் வராங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்போம். ஸோ புதுசாக யாராவது வரீங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் தருவாங்க, அதையும் கேளுங்க. ஏறுங்க, முடிஞ்ச லெவலில் பொறுமையாக ஏறுங்க. அவசரமாக ஏறி போயிட்டு வேர்ல்டு கப் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா போன வருஷம் நிறைய பேர் இது மாதிரி வேகமாக ஏறி போயிட்டு 2-3 அசம்பாவிதம் நடந்துச்சு. பொறுமையாக ஏறுங்க, டைம் எடுத்து ஏறுங்க, டைம் எடுத்து இறங்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கும். மேலே ஏறி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் காலத்துக்கும் அந்த அனுபவத்தை வந்து நினச்சி பார்க்கலாம். இவர் கிருஷ்ணா, இவர் வினோத் அண்ணா, வெங்கட், என் பேரும் வெங்கட். இவர் பேரும் வெங்கட். வேலை 3 வெங்கட்டா? ஆமாம், வெங்கடாச்சலபதி. சரி ஓகே, அப்படியா? வெங்கடேசன், வெங்கடேஷ். சரி லெமனு, ஆரஞ்சு, குளுக்கோஸு, வாட்ரு இதெல்லாம் வச்சுக்கோங்க. மெதுவாக ஏறினா போதும். ஏன்னா அவங்கள பார்த்து அவங்க 1 ஹவரில் ஏறிட்டாங்க, நம்ம ஏறணும் அவங்க கூடயே அப்படிலாம் வேண்டாம். ஆமாம், பொறுமையாக ஏறுங்க. நம்மளோட பாடி கண்டிஷன் நம்மளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க வான்னு சொல்லுவாங்க. பொறுமையாக ஏறுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. யார் எப்போ ஏறினாலும் ஐயன் வந்து அதே ஆசையை தான் வழங்குவார் எல்லாருக்கும். அதனால் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக சேஃபாக வீட்டுக்கு போகிறது நல்லது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கைஸ் அவங்க சொன்னதில் கேட்டுப்பீங்க. அதாவது இந்த மலையை பொறுத்த வரைக்கும் மெதுவாக நடக்கிறது நல்லதுங்க. அவசரப்பட்டு நம்ம போகிறது வேஸ்ட்டு. ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு கண்டிஷனு. ஒரு சில ஸ்பீடாக ஏறுவாங்க, ஒரு சில வந்து ஸ்லோவாக ஏறுவாங்க. மெதுவாக ஏறுங்க, மெதுவாக இறங்குங்க, அவ்வளோதான். நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துட்டு இருந்தோம். இப்போ ஒருங்க எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க, சென்னையில் வந்துட்டுருக்காங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான், மெதுவாக போக வேண்டியதான். ஓகே வாங்க அப்படியே மெதுவாக ஏறி வெள்ளிங்கிரி ஆண்டவரை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ? வாவ், கடையே இல்லையாட்டுக்கு. வெள்ளை விநாயகர் கோயில் வந்துட்டோம். கேஸ் இந்த 7 மலையில் இந்த வெள்ளிங்கிரி மலையேற்றத்தில் ஃபஸ்ட்டு மலை வெள்ளை விநாயகர் கோயில். ஸோ இங்கே தான் இருக்கும். இந்த வருஷம் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் நம்ம கிடையாது, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் நாள் நான் வந்திருக்கேன். நம்ம எப்போ வந்தாலுமே இங்கே கடையெல்லாம் இருக்கும். பேக் சைடெலாம் கடைகள்லாம் இருக்கும். கடை இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக கடையெல்லாம் இருக்கும். எப்போ கடையெல்லாம் ரெடி ஆகுதுன்னு தெரில. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடையே போடுவாங்க போல இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் சைடு, நம்ம பேக் சைடு இங்கே தான் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இருக்கும். ஸோ கடை எதுவுமே கிடையாது. எங்கேயாச்சும் வர பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. கடை வந்துடும். இன்னும் ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் வந்துடும். ஸோ அதை பார்த்திங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்கல் மலை அப்படியே போக வேண்டியதாங்க. செகண்ட் மலை அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செகண்ட் மலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்காது, பட் ஓரளவுக்கு சமதளமாக இருக்கும். போக 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 பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்கிற மேடு மாதிரி வரும். ஓகே அப்படியே போவோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 பேர் பக்கம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் கொஞ்சம் பேர் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு மலை ஏறினாங்கன்னு தெரில. பாருங்க, கொஞ்சம் பேர் அப்படியே வந்துட்டுருக்காங்க முன்னாடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அதாவது இப்படி தான் இருக்கும். இதுலேருந்து அப்படியே ஏறி அப்படியே போக வேண்டியதாங்க. கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வழுக்கப்பாறையில் ஏறிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வழுக்கப்பாறை இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் மலையோட மிடில் பிளேஸு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பர் சித்திர போக வரும். அது வந்துச்சு அப்படின்னா 2வது மலை எண்டு. ஸோ கீழே உட்காந்துருந்தோம். பட்டு நான் வரும்போது பார்த்திங்கன்னா பார்த்துவாங்க, இந்த இடமா இருக்கட்டும் இல்லை கீழே இருக்கட்டும். கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நல்லா காஞ்சிட்டு செம்ம ட்ரையாக இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து மெதுவாக நடந்துவாங்க. எப்படி இருக்கு பாருங்கள், செங்குத்தாக இருக்கும். இதே மாதிரி தான் அப்படி மேலே போகும்போது இருக்கும். மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மலை வந்து செகண்ட் மலைக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து சொனை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா செகண்ட் மலை வந்து வழுக்கப்பாறை முடிஞ்சதுக்கப்புறம் சொனை ஒன்று வரும். இங்கே வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா பாம்பாடி சித்திர குகை வரும். அது வந்துச்சு அப்படின்னா செகண்ட் மலையோட எண்டு. அதுக்கப்புறம் அப்படியே 3வது மலை போக வேண்டியதான். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். உட்காந்து தண்ணியெல்லாம் சாப்பிட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக போக வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கொஞ்சம் வெயில், கொஞ்சம் மெதுவாக தான் இன்றைக்கி வந்தோம். அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இங்கே நிறையா குரங்கெல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு ஓடிடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே பார்த்துன்னா தூக்கிட்டு ஓடிடும். ஹாய் ப்ரோ. மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா வெள்ளிங்கிரியோட செகண்ட் மலை எண்டுங்க, பாம்பாடி சித்திர குகை. ஸோ நமக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா அந்த பாம்பாடி சொன்ன பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மலை ஏறணும். இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா 2 மலை எண்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாடி சித்திரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை ஏற வேண்டியதான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ டைம் ஒரு 12:30 மணி 1 மணி பக்கம் ஆகுது. ஒரு 2.5 மணி நேரம் ஏறி இருக்கும். மெதுவாக ஏறணும். ஸோ நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக ஏறினாவே, நார்மலாக எப்படி வாக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஏறினாவே
ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். ஓகே கேஸ், அப்படியே மெதுவாக போக வேண்டியதான். அடுத்தடுத்து இன்னொரு 5 மலை இருக்குது. மெதுவாக இவ்வளோ தூரம் இப்போ எப்படி வந்தோமோ அதே மாதிரி அடுத்தடுத்து ஏற வேண்டியதான். இந்த 3வது மலை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இவ்வளோ தூரம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் இருந்திருக்கும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பாதைகளாக ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு போக போக உங்களுக்கு காமிக்கிறேன். கேஸ் வெற்றிகரமாக 2 மலை முடிஞ்சு 3வது மலையை நோக்கி நான் போயிட்டுருக்கோம். இந்த 3வது மலையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு பாதைகளாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நடக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு சில இடங்கள் பயங்கர செங்குத்தாக இருக்கும். உங்களுக்கு போக போக காமிக்கிற பாருங்க எப்படி இருக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செங்குத்தாக இருக்குது பாருங்கள். மேலே எல்லாம் போயிட்டுருக்காங்க. எல்லாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு பில்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பக்தர்களுக்கு போகிறதுக்கு வந்து டிஸ்டர்ப் இடையூறு இல்லாமல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பில்லு வெட்டுற ஸ்மெல்லு இங்கே தெரியுது. மேலே போய் பார்ப்போம். ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சவுண்டு கேட்குதுங்க. வாங்க மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இவருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செங்குத்தா. இந்த உண்ணி செடிலாம் நிறைய இருக்குது பாருங்கள். வர வழியில் நிறைய இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, வெட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உண்ணி செடிங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியே பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆயிரும். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கல்லுக்கிட்டலாம் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. வரக்கூடிய பக்தர்களே பார்த்திங்கன்னா நடந்து ஃபுல்லாக சூப்பராக ஒரு வழி. அவ்வளோ பக்தர்கள் இந்த வருஷம் வர போகிறாங்க. ஏஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா அப்படியே 3வது மலைலேருந்து 4வது மலைக்கு ஏறிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2வது மலை சொன்னால் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 4வது மலைக்கு போகிற வழியாக ஒரு சொன்ன ஒன்று இருக்குது நம்மளுக்கு. அந்த சைடு இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சொன்ன இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு சொன்ன இருக்கும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். கீழே வந்து தண்ணி முடிஞ்சு அப்படின்னா நம்ம 4வது மலை 3வது மலைலேருந்து 4வது மலைக்கு போகிற வழியில் ஒரு சொன்ன இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேயே தண்ணி பிடிச்சிக்கலாம். பக்கத்தில் ஒரு லிங்கம் ஒன்று இருக்குங்க. உள்ள ஒரு பாறைக்குள்ளே போகணும். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். பயங்கரமாக இருக்குது கேமரா. கேசன் சொல்ல இல்லைங்களா லிங்கம் அந்த வழிக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும். பட் மோஸ்ட்லி வராதிங்க. ஜஸ்ட்டு ஓகே ஓகே. இங்கே பின்னாடி ஒரு ஆள் வராரு. அவரே அப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளுக்கு முன்னாடி தான் லிங்கம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வரேன். சாமி ஈசா காப்பாதுப்பா. இங்கே பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட் டைமு இந்த இடத்துல அப்படியே எப்படி தெரியுமா, கீழே இறங்கி பார்த்து போகணும். குனிஞ்சு தான் நிற்கிற மாதிரி இருக்கும்.
வாங்க வாங்க வாங்க. தம்பி இப்படி வரலாமா அங்கிட்டு வரலாமா? அப்படியே நேரம் வாங்க. இப்படி தான் வரணுமா? அங்கிட்டு வர்றது இல்லையா? இங்கிட்டு வர முடியாது. அண்ணா பார்த்து வா. குறுகி வரணும், வாழ்க்கையில் படுத்து தான் வரணும். பார்த்து அண்ணா இந்த இடம் தானே குனிஞ்சு வருது? இல்லை இங்கே குனிஞ்சு அதுக்கப்புறம் கீழே இறங்குறது தானே? ஆமாம். ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். வந்துருக்கீங்களா? இங்கே பாரு, ஃபோனை கொடுங்க என்கிட்ட. ஃபோன் இல்லாமல் போக முடியாது. லைட்டு வெளிச்சு வேணும். பார்த்து நல்லா குனிஞ்சு வாங்க. சரி. பார்த்து லைட்டாக ஆன் பண்ணா நீ பார்த்தீங்களா வரீங்களா? போயிட்டு வந்துட்டேன். இங்கே வேறு ஏன் முன்னாடியே வா. பார்த்து இங்கே கொஞ்சம் அடிங்க லேசா. பார்த்து போங்க. வா. அப்படியே அனுசரிக்கல. ஓகே வாங்க பார்த்துட்டு வந்தேன் நான். ஒரு சிறப்பான ஒரு தரிசனம். ஆனால் வெளியே போகிறது தான் பயங்கரமாக டாஸ்க்காக இருக்கும் போல இருக்குங்க. சரியான டாஸ்க்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்க. அப்பா மோஸ்ட்லி போகாதீங்க கைஸ். உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட் டைம் லிங்கத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். பட் அப்படியே கீழே அப்படி சால்ட் எப்படி பள்ளமாக இறங்கமாக இருக்குது. பட் நல்லா இருந்துச்சு கைஸ். உள்ளே ஒரு லிங்கம் கிட்டத்தட்ட இது ஒரு 5வது வருஷம் நம்ம வரோம். 5வது வருஷமோ 6வது வருஷமோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே போய் லிங்கத்தை பார்த்தது இல்லைங்க. சரி பார்த்துட்டோம். இந்த இடங்கள் பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள் கால் எப்படி இருக்கு பாருங்கள். கால் இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா 3வது மலைலேருந்து 4வது மலைக்கு 4வது மலை அப்படி நடந்துகிட்ருக்கோம். ஆனால் வெள்ளிங்கிரியை பொறுத்த வரைக்கும் சான்ஸே கிடையாது கேஸ். இந்த 4வது மலையெல்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் இன்னும் போகக்கூடிய வழியை பாருங்கள். அப்படி செங்குத்தாக இருக்கும் மேலே. பட் இவ்வளோ தூரம் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, லாஸ்ட் இயர் வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அந்த மலை நமக்கு புதுசாக வந்து தெரியும். ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் நடந்தாலுமே இந்த ஒரு மலை ஏறும்போது கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு மலை ஏன்னா செங்குத்தாக இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஏறி மெதுவாக வந்தீங்க அப்படின்னா வந்துடலாம். இதுக்கப்புறம் அப்படியே மேலே போக வேண்டியதான். பட் வேறு லெவலுக்கு இந்த ஸ்பாட்டு. இங்கே அடிக்கிற காற்றெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த காற்றுலேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கடைகள்லாம் எதுவுமே கிடையாது மேலே. இல்லைனா என்ன பார்க்குறக்கு அந்த இடங்கள்லாம் பார்க்கணும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டேனால மோஸ்ட்லி இல்லை. இன்னும் 1 வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படியே ஜேன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்தாலும் வாங்க, மெதுவாக வாங்க. வந்தீங்க மெதுவாக வந்தீங்கன்னா ஈஸியாக ஏறி போயிடலாம். அப்படிங்கிறது பார்க்கும்போது அப்படி க்ரீனரியாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கேஸ் நம்ம பேக் சைட் தெரியுதுங்களா? இப்போ நம்ம அங்கே தான் வந்தோம். பார்க்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மேடு மாதிரி தெரியுது. பட் நம்ம சீக்கிரமாக வந்துடலாம். என்ன மூச்சு மட்டும் வாங்குவோம், ஒரு பக்கம் மூச்சு வாங்குவோம். பட் கால் வந்து ஸ்பீடாக போகும். இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி குச்சிங்க நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வழியை பாருங்க அப்படி இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. அங்கேருந்து வந்திருக்கோம். நம்ம அங்கே தான் நின்றுருந்தோம். போருங்க எங்கே வந்துட்டோம். செம்மையாக இருக்கும் கேஸ். இங்கே தான் வியூ. நிறைய பேர் இறங்கி போயிட்டுருக்காங்க கேஸ். இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா 4வது மலையில் தான் இருக்கோம். அது நம்ம பேக் சைடு வந்துட்டிங்கன்னா ஒட்டர் அப்படின்ற சித்தர் வந்து தவம் செய்த இடம். இந்த 4வது மலையில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே அது பார்க்க முடியும். இதுக்கப்புறம் மேலே போக பார்த்திங்கன்னா திருநீர் மலை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது மண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். செப்பல் போடாமே பார்த்திங்கன்னா நடக்கும்போது அது நைட் டைம்லாம் நடக்கும்போது அவ்வளோ கூலிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். எவ்வளோ வலி இருந்தாலும் சரி காலில் அந்த பஞ்சு மெத்தில் நடக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். அது என்னன்னு தெரியல. இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது. மேலே போக தெரியும் அப்படின்னு
என்ன பண்ணாங்க இந்த இடம் பட் செம்ம க்ளீனாக இருக்குங்க இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. இந்த மண் இருக்குது பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே போனால் தான் அப்படி இருக்குமான்னு தெரில, பட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடங்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பட் எல்லாம் அப்படியே டைட்டான மாதிரி இருக்கும். மழை பெஞ்சு நல்லா டைட்டான மாதிரி. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் பார்த்தீங்க ஒட்டரை சித்தர் அந்த சின்ன கோயில் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே வணங்கிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா 6வது மலை அப்படியே கீழே நோக்கி இறங்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 5வது மலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வது மலை போக வேண்டியதான். இந்த 5வது மலையை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய பாறைகள்லாம் இருக்கும். அதாவது பீபன் கலியுருண்டை மலைன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பாறைகள் அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த மலை வந்துச்சுன்னா ஒரு 5வது மலை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஈசன் இருக்கக்கூடிய 7வது மலையை நம்ம பார்த்துடலாம். அதான் இந்த ஒரு மலை தாங்க. 6 மலை ஏறினா தான் 7வது மலை இருக்கக்கூடிய ஈசனை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு மலை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அங்கே போய் பார்த்துடலாம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் பீபன் கலியுருண்டை மலை. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாறைகள்லாம் இருக்கும். அப்படியே போக வேண்டியதான். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈசன் இருக்கக்கூடிய 7வது மலை நம்ம வந்து 6 மலை ஏறியாச்சு. இன்றைக்கி கீழே இறங்கினா போதும். 6வது மலையில் நிற்கிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் ஈசன் இந்த மலை பார்க்குறதுக்கு அப்படி கம்பீரமாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன தான் 6 மலை ஏறினாலும் இந்த 7வது மலை ஏறும்போது கொஞ்சம் அப்படியே பார்க்க தான் பக்கமாக இருக்கும். ஆனால் போய்கிட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் ஆயிரும். நல்லா ஏறவங்களாம் இருந்தால் ஒரு 45 மினிட்ஸில் ஏறுவாங்க. நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. தெரியுதுங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா 7வது மலை. ஈசன் இருக்கக்கூடிய 7வது மலை எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே போகணுங்க, வந்து உச்சிக்கு போகணும். வேறு லெவலில் இருக்குல்ல. என் பேர் சுப்பிரமணியம், துடியலூர்லேருந்து வரேன். ஏஜ் 76. இது எத்தனை டைம் இங்கே வரீங்க? இங்கே வந்து சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ 3 வருஷமாக வரேன். 3 வருஷமாக. போன வருஷம் மட்டும் வரல. போன வருஷம் முதல் மலையோடு திரும்பிட்டேன். ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஏற முடியாதுன்னு தெரிஞ்சது. திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டேன். அதுக்கு முதல் வருஷம்லாம் வந்திருக்கேன். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா 6வது மலை, அது ஆண்டிசோனி அப்படின்ற இடத்துல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்புறம் 7வது மலைக்கு ஏற வேண்டியதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயா அவர் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தோகை மலை நம்ம காரமடையில் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அது இன்ஸ்டாவில் நல்லா ரீச் ஆச்சு அந்த மலை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் மீட் பண்ணோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா மீட் பண்ணிகிட்ருக்கோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த வெள்ளிங்கிரி பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய இடங்களில் ட்ரெக்கிங், கோயம்புத்தூர் அந்த சரி நிறைய இடங்கள், நீலகிரி சரி நிறைய இடங்களில் போயிருக்காரு. ஐயா சொல்லுங்கய்யா, நம்ம இந்த வெள்ளிங்கிரியை பற்றி சொல்லுங்கள். உங்களோட வெள்ளிங்கிரி ரியலி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டஃப்பான மலை. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. எப்படி இருக்குங்க உங்களை? ரொம்ப டஃப்பு. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெயில் இல்லை, கூலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ 6வது மலையில் இருக்கோம். இனி 7வது மலை ஒன்று தான் இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த மலையில்? இந்த மலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற வேண்டியது. உங்களுக்கு எந்தெந்த மலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது? வெள்ளியங்கிரி தான் ஃபஸ்ட்டு. இல்லை, அதாவது இந்த மலையிலேயே இப்போ இந்த மலையில் முதல் மலை தான் ரொம்ப கஷ்டம். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. முதல் மலை ரொம்ப கஷ்டம். 2வது மலையும் கஷ்டம்தான். இந்த 3வது 4வது மலையெல்லாம் கொஞ்சம் ஈஸி. 6வது மலை ரொம்ப ஈஸியாக இருந்தது. 7வது மலை தான் இனி தான் பார்க்க. 7வது மலை நான் ஆல்ரெடி போயிருக்கேன், பல தடவை போயிருக்கேன். 7வது மலை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிங்க இருக்குது. ஸோ இங்கே குளிச்சுட்டு போட வச்சுக்கோங்களேன். காலெல்லாம் இறக்கிது ப்ரோ எனக்கு. ஏன் ப்ரோ அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு? இந்த அளவுக்கு ஜில்லுன்னு குளிச்சதே இல்லை. வேற லெவலில் இருக்குங்க அன்றைக்கி அப்படியே ஜில்லுன்னு. கைஸ் நம்ம இங்கே அதாவது இந்த 6வது மலை ஆண்டிசோனையில் குளிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. குளிச்சுட்டு இருக்காங்க, நம்மளும் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கேருந்து ஒரே மலை தான் கைஸ். வெள்ளிங்கிரியில் இந்த ஆண்டிசோனையில் குளிக்கிறது வேறு லெவலில் இருக்கும். தண்ணி வருங்க, ஜில்லுன்னு இருக்குது. இது ஊற்றி குளிச்சு போக வேண்டியதான். குடிக்கலாம் ப்ரோ. இந்த தண்ணி வந்து இயற்கையான ஒரு தண்ணிங்க, மலையிலேருந்து வர்றது. இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. வெள்ளியங்கிரியில் நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்த மாதிரி இந்த ஆண்டிசோனையில் குளிக்கும் போது குளிச்சுட்டு அப்படி 7வது மலை அப்படி ஏற வேண்டியதாங்க. அந்த இடத்துக்கு அங்கே இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. நம்ம வந்து இங்கே ஆண்டிச்சோனையில் குளிச்சுட்டு அப்படியே 7வது மலை ஏற வேண்டியதான். தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மி, அதனால தான் இதில் ஊற்றி குளிச்சுட்டுருவோம்.
கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஆண்டி சொன்னேங்க. ஆண்டி சொன்ன நல்லா குளியில் போட்டு தண்ணி வேறு லெவலுங்க. இப்போ ஃபாரஸ்ட்லேருந்து வர தண்ணி நல்லா ஜில்லுன்னு குளிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி அந்த ஃபஸ்ட்டு மலை ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ வந்து 7வது மலைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். மேலே போகிறக்குள்ள பாருங்கள் இந்த மாதிரி எப்படி ஆயிடுவானு. ஏன்னா இந்த லாஸ்ட்டு மலை பார்க்குறதுக்கு பக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் இப்படி நம்ம கொஞ்சம் டயர்டு தான். கொஞ்சம் மெதுவாக ஏறுவோம். எப்படி வந்தோமோ அதே மாதிரி மெதுவாக ஏறுவோம். நீங்கள் வந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மலையை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக வந்தீங்கன்னா ஈஸியாக ஏற முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை 5 வருஷம் வந்துட்டு இருந்தாலும் சரி, ஈஸியாக இருக்கும். ஓகே வாங்க, நம்ம அப்படியே ஈசன் இருக்க மலையை இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ரீச் ஆயிடுவோம். வாங்க அப்படியே போவோம். அப்படியே மலை ஏறிட்டு இருக்கோம். 7வது மலை ஏறுற வழியில் இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். தான் தோன்ற பிள்ளையார்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 7வது மலை ஏறுங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேலே பாருங்க, மேலே போகணுங்க. அந்த வழிக்கு நம்ம போகணும். மக்களே ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு வந்துவிட்டோம். டாப்புக்கு வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் ஏறி இப்போ வந்து வந்திருக்கோம். 5 மணி ஆச்சு. இப்போ கீழே ஆண்டி சொன்னிலேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வரக்கு 1 மணி நேரங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டரை வணங்கிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருவோம். 6 மணிக்கு 6:30 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க. பூஜைக்கு இருக்கிறமான்னு தெரில. நம்ம வந்து அப்படியே ஏறிட்டு அதாவது பார்த்திங்கன்னா வணங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். எவ்வாறுங்க எப்படி இருக்குன்னு இதுதான் ஃபஸ்ட்டு டே. அந்த தூரத்தில் அங்கே பார்த்தீங்களா சோலார்லாம் போட்டுட்ருக்காங்க. சோலார்லாம் போட்டுட்ருக்காங்க. ஓகே வாங்க, நம்ம வந்து ஈசனை வணங்கிட்டு அப்படி கீழே இறங்க வேண்டியது. சரிங்க. ஷோகோ பிளாக்ஸ் இன்னொரு சேனல் கைஸ் ஃபைனலி தென்கைலம் என்று அழைக்கப்படுகிற வெள்ளிங்கிரி மலையோட ஈஸ்வரி தேடிய பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. காலையில் ஒரு 10:30 மணி 11 மணிக்கு ஏறணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 மணி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் மெதுவாக வந்தோம். மெதுவாக இறங்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலையை கடந்து ஆண்டிச்சுனையை கடந்து அப்படியே போக வேண்டியதான். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை லாஸ்ட்டு மலை ஏறும்போது ஷூவெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஷூ போட்டிருந்தாலும் சரி இல்லை நார்மலாக இருந்தாலும் சரிங்க, பார்த்து இறங்க, வழுக்குது. அதனால தான் அப்படி மெதுவாக வந்துட்டுருக்கேன். கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி தென்கிழம் வெள்ளிங்கிரி வராங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் பெரியவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் வர முடியாது, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மலைகள் எப்படி இருக்குது, ஈசன் எப்படி இருக்கார், எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஓகே கேஸ், உங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன். டாட்டா பை பை.